Hi guys, welcome to Cheeky Chica. ஹோலி சானா வாங்க சாப்பிடுங்க, ஜாலியா இந்த மாதிரி எனர்ஜிட்டியா இருப்பீங்க. உங்களுக்கு எனர்ஜி வேணுமா, உங்களுக்கு ஃபுல்லா லைஃபா இருக்கணுமா, ஹோலி சானா சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. ஃபுல் எனர்ஜி வேணும்னா ஹோலி சானா தான் உங்களுக்கு, அது கிடையாது. துள்ளி துள்ளி சாப்பிடுங்க ஹோலி சானாவை, தூள் கலப்புவீங்க லைஃப்ல. முக்கு மேல ராஜா. Chica, 358 ஒரு ரெக்கார்ட் சேஸ் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்ட் இந்தியா. என்ன ஒரு சேஸ்! மாக்ரம், பிரவிஸ், பிரெட்ஸ்கி அண்ட் கோ. விராட் கோலி பேக் டு பேக் செஞ்சுரிஸ். ரித்ராஜ் கைக்வாடோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. வாட் அ கம்பேக் ஃபார் ஹிம். Very happy for him. Unga KL Rahul, but where did we lose the match, Chika? Could we have scored an extra 20 runs or maybe 15 runs? Or definitely we could have bowled better, but also the new factor helping South Africa. அதுவும் ஒரு ஃபேக்டர் இருந்தது. உண்மையை சொல்லட்டமா, அது அஸ்கு புஸ்குன்னு வாங்கமா, பேராசை கதையா இருக்கு. இதுக்கு மேல 358 மேல என்ன போகணும் உனக்கு? கதையா இருக்க. அனதர் 20 ரன்ஸ் நீ சொல்லலாம் பார்த்தா 500 அடிக்கணும் சொல்ல மாதிரி இருக்கு. அதான் ஒத்துக்க மாட்டேன் நான். I think the Indians batters played it brilliant. KL Rahul fastest 50, 33 balls 50 அடிச்சிருக்காங்க. Rolls Royce, Ruturaj Gaikwad வேற லெவல் ஆன பேட்டிங். பட் ஆனா dear viewers, ஒன்னு, yes, India lost. We'll come to Markram's batting and what do you call Brevis batting and Brettskick batting. But the point is, ரெண்டு பசங்க ருத்துராஜ் கைக்வாட், விராட் கோலி have shown the whole world in one day cricket. நீ இந்த ஒயிட் பால் கிரிக்கெட் டமால் டிமில் அடிக்கலாம் வேணாம், ஆத்தென்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் வச்சுட்டு நீ வந்து பிஸ்தாவா ஆடலாம் அப்படின்னு. 195 runs partnership. And imagine both these guys are playing authentic textbook cricket. Cover drives, on drives, short balls, pulls, hooks எல்லாம். So the youngsters யாரெல்லாம் பார்த்தாங்களோ, it doesn't mean that you have to play the reverse flip தான் ஆடி ஆகணும், இப்படி அடிக்கணும், டமால் டிமில் அடிக்கணும். They were just playing as though they were playing normal cricket. And that's amazing. I mean, amazing to see Ruturaj Gaikwad get a outstanding. And well done, Rutu. ஏன்னா நம்ம சிஎஸ்கே பையன் என்னன்னா, you're playing excellent cover drives, straight drives, on drives, full shots, placements, glides, அந்த மாதிரி ஆடி பாருங்க. அவன் பாரு 83 balls 105, அவன் அடிச்சதே தெரியல. பட் அங்க பாரு நம்ம கீம்ஸ் கோலி வேற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். இன்னுமா டவுட் 2027 வேர்ல்ட் கப்புக்கு இவெல்லாம் முன்னே பண்ண முடியாதியா? தேங்க்ஸ் டு விராட் கோலி. என்ன ஆச்சு அங்க? ருத்துராஜ் கைக்வாட் got the confidence. You have to understand one thing. The first ball ருத்துராஜ் கைக்வாட் வாங்கினா தெரியுமா, யான்சன், அதனால அவாய்ட் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் பார்த்தா விராட் கோலி அங்க இருந்ததுனால, because his ருத்துராஜ் கைக்வாட் game also something like Virat Kohli's kind of a game, authentic cricketing shots, அது helped ருத்துராஜ் கைக்வாட் a lot. And I think Virat Kohli helped ருத்துராஜ் கைக்வாட் get his 100. And விராட் கோலி ஷார்ட் வச்சா பாத்தியா, பாஷ இறங்கி வந்து டங்குனோ ஸ்ட்ரைட் வச்சான் பாத்தியா ஒண்ணு. அலட்சியமா நாங்க ரெண்டு பேரும். Honestly speaking, outstanding knock by both Ruturaj and Virat. Unfortunately, India lost the match. அது வேற விஷயம். But I'm very happy for Ruturaj Gaikwad. First 100 in one day international cricket. Good that he's made a comeback in the Indian team. Now he's kind of trying to cement his place. Almost cement தான் சொல்லுவேன். 100 இந்த மாதிரி போலிங்லாம் அப்படி அடிக்கணும் பெரிய விஷயம். இது நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, சிமெண்ட் தான் பண்ணணும். ஆனா இதே மாதிரிதான் சஞ்சு சாம்சனும் இதே ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் அட்டாக்காக சவுத் ஆப்பிரிக்கா 100 அடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஆடவே இல்லை. சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கு சீக்கா, அவங்களோட அன்லக்கி, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது. One of them has always been Ruturaj Gaikwad. I mean, he's always been consistent. Any format of the game நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா across the books he's always been consistent but never been given the opportunity. His last T20 couple of innings were also 50s. So some things are very baffling. அதுதான் அது யாருக்கும் புரியாது. But I hope that some kind of normalcy comes into all the team picking. I won't even call team selection, team picking, because Ruturaj Gaikwad definitely deserves a long run. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. He is a brilliant player. 2020 இருக்கட்டும், one day இருக்கட்டும், even longer format is a brilliant player. He is a guy who can play long innings. ரஞ்சி டிராஃபி பயங்கர பழப்பா போட்டு he's capable of playing all kinds of cricket. And I think Ruturaj Gaikwad today showed the whole world. If you are a youngster, you just follow Virat Kohli's philosophy. Play to your strengths. What is your strength? Authentic cricketing shot. Height as reach இருக்கனால அலட்சியமா ஆடுறானா ருத்துராஜ் கைக்வாட். அந்த அட்வான்டேஜ். அண்ட் ஷார்ட்டா போட்டா என்ன மாதிரி ஹுக்கு புல்லும் கடைசியில got out
puller hooking, that's a different issue. But he's a good hooker and a puller, which is very, very important. And the Keshav Maharaj, ரெண்டு fine sweep பண்ணான் பாத்தியா, that is technical placements, delicacy, delicate touch இருக்கணும். அவன் இந்த டெலிகேட் டச்லயும் அடிக்க முடியும்னு காமிச்சிட்டான் பாரு. 83 பால்ஸ்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கணும், பெரிய விஷயம். நீ என்ன வேணா சொல்லு. யா டெஃபினட்டா அதுல எந்த டவுட் கிடையாது. அதனாலதான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா, ஆசையா இருக்கே இந்தியா ஒண்ணு கொஞ்சம் அடிச்சிருக்கலாம்னு. ஐ டெஃபினெட்லி ஃபீல் இந்தியா ஷுட் ஸ்கோர் 10 or 15 runs more. என்னதான் விராட் கேஎல் ரோல் 26 fastest 50 33 balls கேஎல் rolls as 50 டா. Correct, Chika. But we could have still scored 10 or 15 runs extra because anga neenga number of balls. I thought Ravindra Jadeja's innings should have added 10 or 15 runs. When you're playing as a finisher, neenga 27 balls la 24 adichengana anga da oru prachana. Inga அந்த 27 balls வந்து ஒரு I see, I'm not being critical. எல்லா கிரிக்கெட்டருக்கும் அது நடக்கும். Even Washington Sundar நீங்க பாத்தீங்கன்னா 1 of 8 balls. So அங்கதான் we slowed down. See, Chika, என்ன தெரியுமா Chika? India have not won a toss in 20 matches. 20 matches ஒரு toss win பண்ணாதது. Do you know even the odds of that happening? It's unbelievable odds of that happening. So இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல டியூ ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தது. ஸ்பினாஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க பாத்தீங்க ஒண்ணுமே ஆல மாக்கரம் த்ரூ தி லைன் அடிக்கிறாரு. So you have to count for it. அங்கதான் you have, if you are a team and you want to win while batting first, yes, 358 is a great score, Chika. But in modern day cricket, every team bats deep. Neenga paakreenga South Africa has Corbin Bosch and Keshav Maharaj batting at 8 and 9. India have batting till 8 and 9. So on the depth irukkiradunala, that extra 10-15 runs cushion might have helped India. Even then South Africa was still in control actually. 370 also they would have chased comfortably. லாஸ்ட்ல அவங்களுக்கு இன்ஜுரினால இந்தியாவுக்கு ஒரு டோர் ஓபன் ஆச்சு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்ல 375 would have been chased still. That is why I'm asking you, could have India scored 10 or 15 runs more? No, Ani, I will not accept. Maybe you're right, sir. Probably Ravindra Jadeja could have got 30 of 27 balls. 30, 35 of 27 balls. 10 run extra. Ani, that and all is not the point, Ani. Kadiyar Ani, 358 is a huge total, Ani. Yes, I agree with you. The problem is what you call the due factor is a huge factor. I'm not saying no. The due factor is a huge factor which everybody knows. And Markadani, whatever it is, 358 is a huge total. Maximum என்ன நீ எல்லாம் உத வாங்கினப்பதான் நம்ம பேசுவோம் 10 ரன் இருந்தா நல்லா இருக்குமே, ரவீந்திர ஜடேஜா இது பண்ணிக்கலாமே, கேஎல் ராகுல் இப்படி பண்ணிக்கலாமே, அவன் வாஷிங்டன் இப்படி பண்ணிக்கலாமேன்னு. Ani, but end of the day, boss, you have to understand everything is being compensated. ரோஹித் சர்மா அடிக்கல, யசஸ்வி ஜாஜர் அடிக்கல, இந்த வாட்டி அடிக்கலனால நம்ம அச்சம் வந்தோம் இல்லையா அவங்க. இனிஷியலா நல்ல பால் மூவ் ஆச்சு Chika. That knock of Ritu and Virat, actually நீங்க பாத்தீங்கன்னா இந்த initial first 10 overs நீங்க பாத்தீங்கன்னா they got the ball to move around, a couple of good bouncers Marco Jansen கிட்ட இருந்து. But then they played that phase. Even Keshav Maharaj first ஒரு 2 ஓவர் போடும்போது பால் திரும்பிச்சு. ஜெய்ஸ்வால் ஆனா நார்மல் கிரிக்கெட் ஆடி இருந்தாலே அவர் ரன் அடிப்பாரு Chika. அவர் என்னதுக்கு எல்லா ஷாட்டும் ட்ரை பண்றாருன்னு தெரியல. திருப்பி ஒரு பவுன்சருக்கு அவுட் யான்சனுக்கு எதிரா. Does he have a problem with bouncer in the test matches? We kind of saw Marco Jansen has had his really had him under control, and left arm seamer ku edira he's had a very poor record Chika actually. Maybe yes. Going by the whatever you see the figures there, yes, konja bouncers like yes, he has to be careful, konja wary agano 100% and left hand medium pace stuck konja wary agano. But I don't blame him, poor fellow, he's playing well actually. He started off brilliant. I think Yeshu என்னடா யசு உன்னை நம்பிண்டோண்டா, ருத்து இந்த மேட்ச் அடிச்சாங்களே, ருத்து விடாதரானா ருத்து விட்டான், யசு நீனு விடாதரா. He's again all three format player, yaar, Yashu. So yes, I think or maybe in Vizag it's going to be Yeshu's day. But then I won't say he's got a problem with the bouncer, but it's just that how he adjusts himself. எல்லாருக்கும் பவுன்சர் அடிவாங்க 6 அடிப்பாங்க நீ இல்ல it is a fact Chika. Yes, அவரோட லாஸ்ட் few innings நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா they have targeted him with the shorter deliveries. நிறைய shorter analytics இருக்கு, இவ்வளவு அனலிட்டிக்ஸ் இருக்கு, இவ்வளவு சப்போர்ட் ஸ்டாஃப் ஆனா பார்த்து சொல்லுவாங்க இவனுக்கு இத போட்டா எடுத்துடலாமே அப்படின்னு. பட் அங்கதான் he doesn't have a technical problem against the bouncer, but he's a compulsive puller and a hooker. அதான் நீ மாட்டிக்கிறான். இல்லனா என்ன பண்ணு, ஒரேடா போணும், தில்லுக்கு தூரம் ஒரேடா போயிடணும். என்ன பண்ணு, ஸ்கூப் பண்ணி இப்படி விட்டுணும்.
அவன் கீழே அடிக்க பாக்குறான், பண்ணக்கூடாது, மேல தூக்கி விட்டுற அப்படியே. இப்பெல்லாம் பால் பேட்ல பட்டா மேல போயிட்டே இருக்க பால் தான். அதான் இவன் ரித்துராஜ்கே அந்த லக் இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் 2 பால் 2 பவுன்சர், 1 4 1 6 சரியான 2 ஆமா, பவுன்சர். இந்த ருத்ராஜ் என்ன பண்ண பாத்தியா, இந்த அடிச்சா தூக்கி விட்டான், கெத்தி விட்டான். சில டைம் கெத்தி விட்டுரு, நீ போட்டு நீ பேட் வந்து அடிக்க இப்படி அடிக்க பாரு அவுட் ஆவ, அது போய் நீ கெத்தி விட்டுறா யசு, தூக்கி விட்டுரு பேட், போயிடும் கிரவுண்ட் வெளில போயிடும். சரி, கமிங் டு தி ரன் சேஸ் சீகா. இந்த கேகேகே வந்து கிங் ஆஃப் கிங்ஸ் கோலிஸ் ஓகே சீகா, கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி சூப்பரா ஆடினாரு. பட் அங்க உங்களோட ஃபேவரட் லாஸ்ட் இயர் ஃபுல்லா கலாய்ச்சிருந்தீங்களே, நீங்க எப்போ விட்டீங்களோ ஐபிஎல் ஆரம்பிச்சாரு ஏடன் மார்க்ரம் சரியான ஃபார்ம்ல இருந்திருக்காரு. அப்பல இருந்து அவ்வளோ இந்த மார்க்ரம் என்னவா ஆடுறான் அப்படின்னு நீங்க அவ்வளவு பேசுவீங்க. எப்படி ஆட்டு போனாரு பாருங்க, அலட்சியமா ஆட்டு போனாரு. ஐபிஎல் வேற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆறா நீ ஐபிஎல் பத்தி சொல்றீங்க. ஐபிஎல் லாஸ்ட் இயர் சரியான 500 ரன் என்ன இதுக்கு மேல என்ன, அவர் தான் எல்எஸ்ஜிக்கு தனியா நின்று அடிச்சிருந்தாரு. கலாடா பண்ணா சன்ரைஸ் எஸ்ஆர்எச் அவன் கலாடா பண்ணி அடிக்கவே இல்லை அவன் 2-3 வருஷமா மறக்காதீங்க. ஐபிஎல் போன வருஷம் தான் அடிச்சான். எனக்கு என்ன பிடிச்சது அவன்கிட்ட அந்த ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் ஓவர்ல டங்கு ஒரு பேக் ஃபுட் ஒரு பஞ்ச் அடிப்பான் தெரியுமா, என்ன ஷாட்ஸ் அது புல்லட் மாதிரி. அதுக்கப்புறம் நேரா டீப் பாயிண்ட் ஒன்று வச்சாங்க. பட் என்ன ஷாட் எனக்கு பிடிச்சதுன்னா புரியவே இல்லை, நான் எப்படி அடிச்சாங்க தெரியல. பிரசீத்னாவ ஒரு ஷாட் நாட் ஈவன் பவுன்சர், ஷார்ட் இஸ் டெலிவரி இப்படி விட்டு தேர்ட் மேன் மேல 6 அடிச்சாங்க. மிடில் ஆஃப் பேட்ல தேர்ட் மேன் மேல 6 அடிச்சாங்க. எப்படி அடிச்சாங்க தெரியல, இப்படின்ற அது பால் ரோப் மேல போகுது, எப்படி அது ஷாட் அடிச்சாங்க. அதை அன்பிலீவபிள் ஷாட். யாரும் அந்த மாதிரி ஷாட் அடிச்சு நான் பார்த்தே கிடையாது. நானும் நிறைய பார்த்தது கிடையாது. நான் இந்த மாதிரி ஷாட் பார்த்தே கிடையாது. ஸ்ட்ரெயிட் பேட்ல அடிக்கிறது, வாட் யூ மீன்? யா, நீங்க அது அப்பர் கட்லாம் பாத்துருக்கோம். ஸ்ட்ரெயிட் பேட்ல அப்படி மாத்தி விட்டுருது. ஸ்ட்ரெயிட் பேட்ல இப்படி அடிச்சாண்டா அப்படியே போட்டு தேர்ட் மேன் மேல என்ன ஷாட் அது. அண்ட் சில ஷாட்ஸ் அடிச்சா பாத்தியா, போலர் பிஹைண்ட் த போலர்ஸ் விராட் கோலி நவரத்துக்கு முன்னாடி பால் புல்லட் மாதிரி போடுறா. வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆன் டிரைவ் அடிப்பாரு, ஒரு சிங்கிள்னு பார்த்தா நெக்ஸ்ட் செகண்ட் பவுண்டரியில இருக்கும். பட் இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா இல்ல, அகைன் அ பிளேயர் லைக் மார்க்கரம்லாம் இல்ல, when he was batting in the middle order he wasn't that consistent. நீங்க நிறைய கலாய்ப்பீங்க அந்த டைம்ல, but the minute he started opening his record has been completely different. So maybe this is his position forever. இதுதான் பார்க்கணும் அது. The other side, பட் என்ன வேணாலும் சொல்லுங்க, பிரெட்ஸ்கி எட் அகைன் கன்சிஸ்டன்ட். அப்பா அவர் எல்லா மேட்சும் எப்படி அது மார்க்ரம் பவுமா பிஃபோர் கமிங் டு பிரெட்ஸ்கி அண்ட் பிரேவிஸ். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். பவுமா பாவமா ஆக்சுவலா பார்த்தா நம்ம சொல்றோம் அவன் பார்ட்னர்ஷிப் 120, அவன் எவ்வளவு ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பாருங்க. அவன் கேப்டன் பண்ணா திருப்பி வின் சவுத் ஆப்பிரிக்கா. பாரு அவங்க 2 பேர் பாருடா 101 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்டா. அண்ட் frankly they faced the run rate beautifully, run chase beautifully. பார்த்தனா அவங்க they knew they were going. ஆனா ரன் ரேட் ஒரு 8 வச்சிருந்தான், அரௌண்ட் 8 கீழ 8 கீழ. The target is 8 runs இன்னொரு வரைக்கும் லாஸ்ட் 20 overs வரைக்கும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீ பாத்துக்கலாம். பட் டெம்பா பவுமா ஆல்சோ யூ வாண்ட் டு கிவ் இட் இன்டெலிஜென்ட்டா பேட்டிங் பண்ணான்டா. அவன் செம இன்டெலிஜென்ட்டா பேட்டிங் பண்ணான். மார்க்ரம் 46 or 48 balls நாட் பேட், கரெக்டா பண்ணான். குவிண்டன் டி காக் அடிக்காத சமயத்தை வந்து பண்ணான் பாரு, அது சம்திங் ஃபேண்டாஸ்டிக். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க்ரம் என்ன தெரியுமா, ஒரு சடனா ஒரு தூக்கினா பாத்தியா, ஒரு ரன் ரேட் தூக்க ஆரம்பிச்சான் பாத்தியா ஒரு ஸ்டேஜ்ல. அந்த டெம்பா 50 ஆஃப்டர் 50 திடீர்னு தூக்க ஆரம்பிச்சான் பாத்தியா. போட்டு குல்தீப் 6 இங்க அடி அங்க போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டான். ஜடேஜா நீ சொன்ன மாதிரி பால் வெட்டாதனால ஜடேஜா அலட்சியமா லாங்கா மேல 6 அடிச்சிருந்தான். பட் அந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால் கேட்ச் விட்டு நான் பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கேன், கை மேல லட்டு கேட்ச்டா அது பாவம். எஸ் எல்லாரும் எவ்ரிபடி இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிரிக்கெட் சொல்லலாம். பட் தட்ஸ் a turning point of the match. அது கேட்ச் விட்டா மார்க்ரமுக்கு தான் விட்டான் 50 yardல. அதுக்கப்புறம் அந்த பால் 6 போயிடுச்சு, மறக்காதீங்க. கேட்ச் விட்டது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா திலக் வர்மா அங்க லாங் ஆன்ல நிப்பார், ஒரு சப்ஸ்டியூட் ஃபீல்டரா, ஒரு சரியான எஃபர்ட், ப்ராபபிலி ஒன் ஆஃப் த சேவ்ஸ் ஆஃப் த இயர் வாட் ஹி டிட் திலக் வர்மா இன் தி இயர். பட் என்னன்னா the match winning knock was played by Dewald Brevis. That knock on the 34 ball 54 made sure வின் பண்ண போறாங்க இந்த மேட்ச். இதுக்கப்புறம் இட்ஸ் வெரி ஹார்ட் டு கம் பேக் ஃப்ரம். இவரும் சரி லாஸ்ட்ல கார்பன் பாஷும் வந்து ஒரு சரியான ஒரு ஜெம் ஆடுவாரு திருப்பியும். லாஸ்ட் மேட்சே அவர் காமிச்சாரு அவரால் செம்ம பேட்டிங் ஆட முடியும்னு. நம்பர் 8ல பேட்டிங் வர வச்சிக்காது. திஸ் சவுத் ஆப்பிரிக்கா சைடு ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரபாடா அண்ட் ஃபுல்லி ஃபிட் நான்ட்ரே பர்கர், ஒரு மார்க்கோ யான்சன், ரபாடா கமிங் பேக் இன்டு திஸ் டீம். நீங்க வந்துட்டாரு கோச்சியா, அவரு இன்ஜுரியில இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி வந்துட்டாங்கன்னா 2027 World Cup South Africa could be one of the favorites, Chika, because they have the team.
பேட்டிங் இஸ் கன். அவங்களோட பேட்டிங் நம்பர் 8 நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. This is a team that could actually make the difference. It's in their home also 2027. நீ சொல்ல மாதிரி எஸ், பட் அந்த கமிங் டு இன்னைக்கு அந்த எஸ் 2027 வேர்ல்ட் கப் தேர் குட் பி ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் நீ சொல்ல வர. ஐ அக்ரி வித் யூ கம்ப்ளீட்லி. பட் கமிங் டு தட் பிரெட்ஸ்கி அண்ட் பிரெவிஸ், அந்த பிரெவிஸ் ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் 15 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஓடியான் ஒரு அடி அடிச்சான் பாருமாச்சான். அப்பா அப்பா 5-6. என்னடா இப்படி விட்டா ஒரு புல் அடிக்கிறான், நேரம் எங்கேயோ போய் விழுதுடா பால். அப்படி தூக்கி விட்டானா பால் எங்கேயோ போடுறா பால். நேரம் விட்டானா எங்க ஸ்டேடியம்ல 10வது ரோ 12வது ரோல தான் போய் பால் விழுது. He's just continuing. CSK கண்டினியூ அடிக்கிற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்கான் அந்த பையன். பிரேவிஸ் டெவல் பிரேவிஸ். அண்ட் நீ சொன்ன மாதிரி that is a match winning knock actually. That's a match changing knock. Not even a match winning knock. Match changing knock. அங்கதான் அவங்க மொமெண்டம் டக்குன்னு 8 ரன்ஸ் ஓவர்ல படக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. 6.5 கொண்டு வந்துட்டாங்க. They came down drastically. 6.5 7ல வந்துட்டு அதுக்கப்புறம் 6.5 7 மேல போவே இல்லை அவங்க. Here are two things I realized after this particular game, Chika. One, Varun Chakravarti is a must in this Indian bowling lineup. They are missing somebody to run through a team or to even keep it quiet in the middle overs. Kuldeep will get you wickets, but he can be expensive in Kamchirkari. Inniku our expensive irundare. So Kuldeep is a wicket taker, but he can go for runs. Varun Chakravarti is a bank. I don't know why India are not playing Varun Chakravarti in ODIs, especially in India. He is a must. The other thing is hitting it in your face again. India need Jasprit Bumrah to close out matches like this. They need that X-factor fast bowler which they are missing. 100%. Jasprit Bumrah has been rested for the series. Jasprit Bumrah la கஷ்டப்படுவோம் நம்ம. See, Prasidh Krishna bowled well in patches. Harshit Rana bowled well in patches. செம்ம அடி வாங்குறாங்க. அடி வாங்கினாலே ஹர்ஷித் ராணா வந்து 2 பேருமே சில டைம் நல்லா போறாங்க, சில டைம் அடி வாங்கிடுறாங்க. இட் கோஸ் டு போத் வேஸ் both of them. Harshit was pretty good. Harshit bowled pretty well. Harshit was very well actually. Harshit bowled pretty brilliantly today. But point is, நீ சொல்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்கான் இந்தியாவுக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபி bowled very well சாம்பியன்ஸ். அதுக்கப்புறம் அவன் ஆடவே மாட்டேன்றான் ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ். அவன் ஆடிதான் ஆனும். ஏன் அவன் ஆட மாட்டேன்றான்னு தெரியல, அது வேற விஷயம். அது காட்டா எங்களுக்கு எவ்வளவு ஸ்பின்னர்ஸ் ஆட முடியும்னா, அவன் ஆடி அவன் கம்பல்சரி 11 ஆடுறதுக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இஸ் ப்ரூவ் தட் இஸ் a brilliant match winner. He's proved it in Champions Trophy. He's won the Champions Trophy வின் பண்ணான், கப்ப வின் பண்ணான். அது ஒண்ணு. அது தட்ஸ் வருண் சக்கரவர்த்தி. We'll talk it over some other day. Next selection வச்சு பார்க்கலாம். One day New Zealand one day sport. I hope he comes into the he has to come into play now. Number 2, அந்த பிரெட்ஸ்கி நீ சொல்லியிருந்தேன். அந்த பிரெட்ஸ்கி பார்த்தனா அவனுக்கு 6 அடிக்கவே இல்லை பாரா. நீ 6 அடிக்கல பாரு அவன். அவங்க லாஸ்ட் 15 இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 1250s அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கான் அவன். அவன் பாத்துறா. நீ take me through this. நீங்களே பாருங்க. 150, 83, 57, 88, 85, 72, 68. லாஸ்ட் ஒரு 10 இன்னிங்ஸ்ல நான் 3 இன்னிங்ஸ் தான் ஃபெயில் ஆயிருக்கான் சீக்கா. அதுல ஒரு நாட் அவுட். அது 42 ஃபெயிலியர்லாம் கிடையாது. 2 இன்னிங்ஸ் தான் ஃபெயிலியர். மீதி எல்லாம் 50+ 100. ஹீஸ் அந்த மாதிரி ஒரு ரன்ல இருக்காரு பிரெட்ஸ்கி. பெஸ்ட் பார்ட் என்னது மை டியர் வியூவர்ஸ், அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரோல் பிளேயருக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. நாக் ஆக்சுவலா அவங்க பிளான் பண்ணா சேஸ் பண்ணிருக்காங்க. நீ சவுத் ஆப்பிரிக்கா பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணிருக்காங்க. நாங்க 6 ரன்ஸ் எடுத்துட்டு போய் கூட்டுறோம் பவுமா. அதுக்கப்புறம் பவுமா சரி நான் தேங்க்யூன்ட்டு அவன் போயிட்டான். 7 ரன்ஸ் 8 ரன்ஸ் போச்சா அங்கேயே ஆரம்பிக்கிறான். அந்த பிரேவிஸ் வரான் 8 ரன்ஸ் சர்வனுக்கு 7 ரன்ஸ் கொண்டு வந்துடும் பிரேவிஸ் வந்தோடனே. அதுக்கப்புறம் பிரெட்ஸ்கி சொன்னான், நான் ஒரு சைடு ஆடிட்டே இருக்கேன், இன்னொரு சைடு ஜார்ஜ் வரான், ஜார்ஜ் சிங் வரான், அவன் அடிக்கிறான். அந்த கார்பின் பாஷ்ல வரான், டக்குன்னு கேமே மாத்திக்கிறான். போன மேட்ச் மாத்தினா யானும் இந்த மேட்ச் அடிக்கவே இல்லை. நீ பார்த்தா குவிண்டன் டிகாக்கும் அடிக்கல, யானும் அடிக்கல. அடிக்காம 358 சேஸ் பண்றாங்க, which is something fantastic. I mean, Quinton de Kock is one of the main players. அவங்களுக்கு எவ்வளவு செஞ்சுரிஸ் இந்தியாவோட அடிச்சிருக்கான். அவன் அடிக்கலாமா. அங்கதான் நீ பார்த்தா மூவ்மெண்ட் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங்ஸ் bowling was very very good. Ball taking it away for left hand. செமையா bowling பண்ணான் ஹர்ஷ்தீப். அவனுக்கு சூப்பர்வா bowling பண்ணான் ஹர்ஷ்தீப் அங்க. But the point is, அவங்க எப்படி பிளான் பண்ணா? Now, did India lose the match or South Africa win the match? I thought South Africa won this match. South Africa played superbly. Let's give credit to South Africa rather than saying, 50-20 runs அடிச்சிருக்கணும், bowling catch விட்டு கூடாது, வெட் கிட்ட என்ன வேணா சொல்லு. 358 is a huge ask. Wet out field, no wet out field. என்ன வேணா சொல்லு. Any one more wicket, they would have been gone. Let's be very clear.
அவன் அந்த ஷார்ட் ஸ்ட்ரீட் பேட்டிங் அவனும் புல்ட் மசில் அவன் போயிட்டான். Correct. புரிஞ்சது அவனுக்கு. So in all fairness, I think let's give credit to South Africa. They planned it brilliantly and ஒரு மாதிரி ஒரு செட் பிளானிங் ஆனாங்க and they won it But comfortably. Jadeja, should they have finished Jadeja's spell, Chika, because he did not bowl too badly. ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் நீ பார்த்தா ரெண்டு பேருக்குள்ள ரன் ரேட் வாஸ் நாட் வெரி ஹை. பாரு வாஷிங்டன் சுந்தர் 4 overs 28 runs. ஜடேஜா பாருங்க 7 overs 41 runs தான். ஏன் அவன் ஜடேஜா கம்ப்ளீட் பண்ணாம விட்டான்னு தெரியல. எதுக்கு அவன் பிரசீத் கிருஷ்ணாக்கு 10 over கொடுத்தானே தெரியல, 9 over கொடுத்தானு தெரியல. அங்கதான் they are making a mistake. ஜடேஜாவையே ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க தெரியல எனக்கு. ஜடேஜா should have gone through. அவன் தான் போட்டுருக்கான்ல, he's born at a good economy, right? Why didn't you go through and finish up 10 overs? Probably he might have got a wicket, அடிக்கப்பட்டு அவுட் ஆயிருக்கலாம் இல்லையா? சரிலியே ஏன் அது பண்ணலன்னு. எனிவே பட் பால் வெட்டுன்றாங்க. பால் வெட்டு தான் தெரியுமையா. halfway through the match தெரிஞ்சது பால் வெட்டு எல்லாரும் தெரியும் பால் வெட்டா இருக்குன்னு. ஜடேஜாஸ் an experience. அனி லெட்ஸ் பி ஒன் திங் அனி, இந்த பால் வெட்டி இதனால உதவாங்க ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி தான் ஆப்போசிஷனுக்கு இருக்கு இல்லையா. It's a toss வேற விஷயம். So many times the ball is bet is also help the other team, Indian team and the opposition. But in all fairness, I think let's give credit to South Africa. The batters did a brilliant job. Starting from Aiden Markram, Bavuma, Britsky, Brevis, வேற லெவல்ல பேட்டிங் ஆறான் dear viewers. ஐயோ இந்த ஐபிஎல் I'm going to wait to watch. என்னதான் அடிக்க போறாங்க, அந்த போலர்ஸ் எல்லாம் வாங்கி அடிக்க போறான்னு தெரியல அவன்கிட்ட. போன வருஷமே நம்ம பார்த்தோம். இந்த ஐபிஎல்ல வாங்க போறாங்க அடி வாங்க போறாங்க எல்லாரும் பிரெவிஸ்ட் செம்ம தர்மடி வாங்க போறான். போடு 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 அப்படி போடு போடு போட்டு அடிக்கிறான். அப்படி அடிக்கிறான் அவன். on song is unstoppable. He's also on a different level of confidence. But அதுதான் South Africa showing yet again. மார்க்ரம் விட்டவனா பிரெவிஸ் யூ கோ லகாவ் அடி, நீ போய் நீ பாத்துக்கோ, நீ உன் கேம் ஆடு. பிரெட்ஸ்கி இதுல actually அவங்க எப்படி பண்ணாங்க, பிரெவிஸ் அடிப்பான் பிரெட்ஸ்கி நின்னுப்பான், பிரெவிஸ் அடிப்பான் பிரெட்ஸ்கி நின்னுப்பான். இதுல என்ன காமெடினா ஹென்ரி கிளாசன் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரும் இந்த டீம்ல இருந்திருந்தாருன்னா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, எதுக்கு அவர் ரிட்டையர் ஆனாருன்னே தெரியல. 34 வயசு தான் ஆகுது அவருக்கு. Why this retirement? அவர் ஆக்சுவலி ரிட்டையர்மெண்ட் விட்டு வெளில வரணும். எப்படி குவிண்டன் டிகாக் வந்தாரோ அவரும் வரணும். ஏன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கன் சைடு எல்லாரும் இந்த 2015 சவுத் ஆப்பிரிக்கன் சைட் பத்தி நிறைய பேசுவாங்க. Obviously because it was one of the star-studded sides. They were supposed to win that World Cup. It was their World Cup to win. But they were the favorites going into that World Cup also, even though it was in Australia. They couldn't do it. But I feel this side is also something going to be special in Thonadu, Chika. 2027, we'll have to wait and watch. Anyway, let's move on, Chika. Just some IPL news. It's going to be an IPL of dropouts. Maxwell out, Andre Russell out, Maxwell official. நீங்க மாப்பிள வாங்க அவர் அங்கே மாமோய் நீ அங்கேயே கடை, நான் ஆஸ்திரேலியால கிடக்குறேன், நான் ஜாலியா இங்க உட்காந்துக்கிறேன், நான் சென்னைலாம் வரல, நீ அங்கேயே கடன்றாரு. என்ன சீக்கா இப்படி போச்சே உங்க கதை? மாப்பிள என்னடா காலவாரி விட்டிடா மாப்பு, எங்க மார்க் ஆக்ஷன் ரெக்கார்டிங் வேற நாங்க முடிச்சிட்டோம்டா, ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களால. மாப்பு நான் மார்டின் இந்தியா வியூவர்ஸ், ஏன்னா இனிமே திருப்பி மார்க் ஆக்ஷன் வைக்க முடியாது. எல்லாரும் போயிட்டாங்க, கமெண்ட்ரி போயிட்டாங்க. நானும் ஊர்ல இல்ல, நான் எங்க பெங்களூர்ல இருக்கேன் இன்னைக்கு. திருப்பி நான் நாளைக்கு வந்தா பாம்பே போயிடுவேன். சோ மார்க் ஆக்ஷன் ரெக்கார்டிங்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். திஸ் மார்க் ஆக்ஷன் டுக் பிளேஸ் ஆன் 28 நவம்பர். அதனால அதுக்கப்புறம் பசங்களா ஒவ்வொருத்தரும் ரிட்டர்ன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மார்க் ஆக்ஷன் நீங்க மார்க் ஆக்ஷன் நீங்களே பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சுப்பீங்க என்னாச்சுன்னு. வியூவர்ஸ் கவலைப்படாதீங்க, என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியா உண்டு. அது எப்பவுமே இருக்கும். மாப்பு செம்ம அவர் மட்டும் இல்ல சிக்கா, மோஹித் சர்மா ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு ஐபிஎல். மோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க, கொடுக்கல என்ன ரொம்ப 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 தேவை. அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது எனக்கு. பாருங்க ஒரு 2 சீசன் முன்னாடி பர்பிள் கேப் பக்கத்துல இருந்தாரு அவரு. எனிவே மொயின் அலி ஆல்சோ அவுட் ஆஃப் தி ஐபிஎல். Or basically all the older generation, slightly older generation, மன்னிக்கவும், they're all only 35, 36, 37, all opting out of the IPL. Maybe because PSL is right there, Chika. PSL is guaranteeing them a contract, so அதனால தான் they are opting to go there. You have to understand one thing, அவங்களுக்கு இன்னொரு பயம் இல்ல. ஐபிஎல் யார் எடுக்கல என்ன பண்ணுவான்னு பாக்குறாங்க. Not Mop and not Russell and Mop would have got picked up 100%. Maybe Moeen Ali or Faf du Plessis and this Mohit Sharma can't go to Pakistan anyway. Even I know they may not get picked up in the auction also, no. So they don't want to go through the embarrassment also. It's also not unsold in portion.
தெரியலையே, அதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் தேர். அண்ட் டெய்லி ஒரு நியூஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. எவன்லாம் ஆட போறான், அதனால எவன் தான் ஆட உங்ககிட்ட இப்போ உனக்கு போறான். கேட்கணும். எனக்கு ஒரு 2 கேள்விதான் இருக்கு. ஒரு டீமுக்கு 64 கோடி இருக்கு, இன்னொரு டீமுக்கு 43 கோடி இருக்கு. என்ன பண்ண போறாங்க? யார வாங்க போறாங்க? இதை வச்சுன்னு இந்த நீ கேமரன் கிரீன்றவன் என்ன பண்ணிருக்கான், கேமரன் என்ன பண்ணிட்டானா, அவன் ஆல்ரெடி சிட்னில எவ்வளவு இடம் இருக்குன்னு பாத்துட்டான் அவன் ஆக்சுவலி. ஏன்னா அவன் தான் ஹையஸ்ட் ஸ்பீடு போறான் வண்டி, வேற யாருமே கிடையாது. இது வரைக்கும் மாப்பு ரசல்ல இருந்தாங்க. என்ன இவ்வளவு பேர் ரெஜிஸ்டர்ல இவ்வளவு பேர் இருக்கு. அவன் கேமரன் கிரீன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சிட்னில எந்த பீச் கிட்ட எவ்வளவு வாங்கலாம், சரி மெல்பர்ன்ல எவ்வளவு வாங்கலாம், சரி போனா பர்த் ஹாலிடே போனா குழந்தைங்களோட அங்க போய் என்ன வாங்கலாம், அந்த மாதிரி அவன் இடமா பாத்துட்டு இருக்கா போல இருக்கு. அவன் போவான், அவனுக்கு போயிட்டே இருக்கும் அவனுக்கு. ஏன்னா அவன் தான் will be the most இல்ல சேகா, sought in all honesty, who will CSK go for இப்போ அந்த, because whether you like it or not, they would have definitely had Russell and Maxwell in the radar. ஏன்னா they needed an all-rounder. அன்னைக்கு மீடியாலே வந்துட்டேடா பேச போறேன் இதுதான். இதுல வேற அதான் ஒண்ணு இருக்கு. ஜாஷ் இங்கிலீஷ் வேற will miss more than 50% of the tournament because he might get married during that time. So his availability வேற 50%. அதனால தான் ஜாஷ் இங்கிலீஷ் பஞ்சாபே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. But Steve Smith is back into the auction, Chika. Mustafizur, the likes of only 2 Indians have put it at 2 crores base price. Ravi Bishnoi and Venkatesh Iyer. மீதி எல்லாரும் 1 crore base price தான். வெங்கடேஷ் ஐயர் probably do well again back to, because வேற யாருக்கு அவன் தான் ஒரு செமி ஆல்ரவுண்டர்னா வெங்கடேஷ் ஐயர் தான் இந்தியால இருந்து. உனக்கு கேமரின் ஒருத்தர் தான் ஆத்தென்டிக் ஆல்ரவுண்டர். சோ KKR, CSK, வேற ஒரு டீம் இருக்கு, ஏதோ இன்னொரு டீம் 21 கோடி வச்சிருந்தாங்க, 3 பேர் போவாங்க. ஒரு 3 டீம் இருக்கு. பட் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் மாட்டின் திண்டாட்டமாக மாகாக்சன் ரெக்கார்டிங்னா ஒவ்வொரு எடிட்டிங்னா போயிட்டு இருக்கு. நான் செத்தண்டி அபியாஸ் என்ன பண்ண முடியும்? நான் இப்பயே உங்கள்ட்ட டிஸ்க்ளைமர் வாங்கிடுங்க. நான் இப்பயே போடுறேன் கோட்டை கோட்டையா. எடிட்டிங்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எடிட்லாம் பண்ண போறது விட அப்படியே போடுங்க, வாங்கி கட்டிக்கிறேன் நான். அது வேற விஷயம். Anyway, guys, check out Holy Sana. Just click the link in the description below. It's a wellness product. It is a very good wellness product. It is all approved. எல்லாமே இருக்கு. It's a whole-in-one wellness product. எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், இவ்வளவு நிறைய மினரல்ஸ் இருக்கு. And you will become very very energetic. I'm telling you something. I'm not joking. செம்ம எனர்ஜி கிடைக்கும். அப்படியே பார்த்தேன், you will feel life is fantastic. Yeah. Anyway, click the link in the description below to check it out. Subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again.